இந்த வெள்ளி கொலுசு வந்து 50 கிராமு. கூடவே நான் ஒரு வெள்ளி செயினும், டாலரும் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் வந்து நான் நெறைய கடையில போய் போய் பார்ப்பேன். ஆனா எனக்கு அவ்ளோ வந்து புடிக்காது. பெரிய கோயில்ல வந்து பிரசாதமா ஒரு அக்கா வந்து பலாப்பழம் குடுக்குறாங்க எல்லாருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. சொல்றீ நான் என்ன சொல்லணும்? பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. சொல்லலாம். இல்ல டக்கு வரல. இப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? நான் உங்க தனலட்சுமி சொல்லணும். அவ்வளவுதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க தனலட்சுமி. ஓஹோ, நீங்க? சரி விடு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே சொன்னேன்ல, நான் வந்து தஞ்சாவூர் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நாங்கள் வந்து இப்போது ஈவினிங் வந்து சும்மா எங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. அடி இன்னைக்கு இவ தான் வண்டி ஓட்டுறா. ஆமாம், நான் தான் வந்து இன்றைக்கி பாருங்கள் ஸ்கூட்டி ஓட்ட போகிறேன். டைம் வந்து இப்போது 6. ஓகே தங்கம். சரி, வெளில போயிட்டு நம்ம எங்கெல்லாம் போகலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, நான் தான் பார்க்க போறேனா? சரி, அதாவது முல்லை போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இவன் நேற்று எங்கள் கூட வந்தான் துணி கடைக்கு. நாங்கள் அவ்வளோ லேட் பண்ணதால என்ன பண்ணுறான், அலறான். இல்லை வேணாம், இங்கே போவேன் அத்தை போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகாராஜாவுக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மகாராஜாலேருந்து வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் எனக்கு பெருசாக வந்து ஆக்சுவலி ட்ரெஸ் எடுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. அதனால தான் வந்துட்டேன். சரி, டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து லாஸ்ட் டைம் நானும் வேக்கலாம் வந்திருந்தோம்ல, அப்போ ஜிகர் தண்டா குடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஜிகர் தண்டா கடைக்கு மறுபடியும் வந்துட்டோம். ஜிகர் தண்டா வந்து இப்போ நான் ரெண்டாவது முறை இப்போ தான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் லைட்டாக மறந்துட்டேன், அப்படி சாப்பிட போகிறேன். அது புரியல. ஏ, பிரியாணி வந்து மாதத்துக்கு 4 தடவை சாப்பிட்றோம். ஜிகர் தண்டா வந்து எங்கே சாப்பிட்றோம்? புரியல. ஜிகர் தண்டை எப்படிமா இருக்கும்? ஜிகர் தண்டை எப்படி இருக்கும்? ஜூஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அது சொல்லுது. ஆனா உனக்கு டேஸ்ட் மாதிரி. அவன் வாங்க 4 தடவை சாப்பிடுவான். ஏன் கௌதம் உனக்கு சமோசா வேணுமா ஜிகர் தண்டா வேணுமா? சூஸ் எனி ஒன். சரி, விட்டு. அங்கிளுக்கு கௌதம தெரியுமான்னு கேளேன். தெரியலையே. தேங்க்யூ அண்ணா. அங்கிளுக்கு என்னையே தெரியும். நீங்க வேலை செய்யற மாதிரி டெய்லி வந்து குடிச்சுட்டு இருந்தா நான் இப்போ 2வது முறை வரேண்ணா. பார்த்துருக்கீங்களா என்ன? சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு எம்மியா இருக்கா? எனக்கு அப்படியே ஷேர் பண்ணது போட்டோவா? ரொம்ப நல்லா இருக்கு. கீழே போட்டு போற. நான் சாப்பிட மாட்டேன், விழுந்துடாத. இரு, மெதுவா வா. கப்பை பாதுகாத்துக்கிறேன். உன் கப்பு அங்க ஸ்பூனு எல்லாம் பறந்து. ஐயோ, நல்லா இருக்குவா. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கூலிங் கம்மியா இருந்துச்சு. கூலிங் கம்மியா இல்ல, வெயில் அதிகமா இருந்துச்சு. அப்படி சொல்லணும். அதுவும் உங்க பாரு தாத்தா இருக்கிறாரு, மண்டையிலே போடுவாரு. அதான் வர ஜிகர் தண்டா குடிச்சிட்டு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நகை கடைக்கு தான் வந்து போனோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நான் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு கொலுசு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனா வந்து நான் வாங்கவே முடியல. எனக்கு டைம் இல்லை சுத்தமா கடைக்கெல்லாம் போறதுக்கு. இங்கே தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, அவங்களும் வந்து வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம். ஸோ இங்கே வந்த பிறகு எனக்கு சில மாடல்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து விவேக் அமுச்சிட்டு இருந்தேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த கொலுசு தான் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் நியர்லி வருது. நாங்கள் நேற்றே வந்து பார்த்துட்டு போனோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ₹93 இருந்துச்சு 1 கிராமோட சில்வர் ப்ரைஸு. இன்னைக்கு 1 கிராம் சில்வர் வந்து ₹89 ஆயிடுச்சு. ஸோ நியர்லி வந்து ₹4 குறைஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்பவே கவலையாக போயிடுச்சு. என்னடா இது நேற்றே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செயின் ஒன்று சில்வரில் ஒரு செயின் பார்த்தேன். அப்புறம் அதுக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாலர்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாலர் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் ஃப்ரெண்டும் இது நல்லா இருக்குன்னாங்களா, சரி ஓகே நம்ம இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கூட சேர்த்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வீடியோஸ்ல மட்டும் கொஞ்சம் போர்ட்ரேட்ல இருக்கும். ஏன்னா நான் டாலர்ஸ்லாம் போட்டு செலக்ட் பண்றதுக்காக விவேக் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூ போட்ட டாலரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் நான் சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி பெரிய ஸ்டோன் வச்ச ஒரு டாலரு, ஏன்னா போட்டு பார்த்தம்போது எனக்கு அவ்வளோ வந்து நல்லா இல்லை. அதனால இதையும் வச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த குட்டியாக ஒரு டாலர் காமிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் இந்த செயின் டாலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் தான். இது வந்து கிராம் ரேட் கிடையாது. பட் ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிராம் அதாவது வெயிட் ரேட் இருந்தால் தான் நம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் வந்து பீஸ் ரேட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த செயின் அண்ட் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து 400, செயின் வந்து 2300 சம்திங் ஏதோ வந்துச்சு. கொலுசு வந்து நமக்கு நியர்லி 5000 கிட்ட வந்துச்சு. ஸோ இது 2 தான் வந்து நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து பெரிய கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன். அப்போவுமே வந்து பெரிய கோயில் போகாமல் வீட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து ஏறி இறங்கும் போதெல்லாம் நான் வந்து அதையே பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவில் பிரிட்ஜ் மேலே வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ஆகுது. கோவில் வந்து திறந்தா இருக்குது. நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டோங்க. கௌதம் அதுதான் சாமியே. எங்கள் புளியோதெல்லாம் அது கொடுக்க மாட்டாங்களாப்பா? நிறைய வாங்கியிருக்கேன் நான். சீரியஸ்லி ஒரு வாட்டி பெரிய கோயில் போகும்போதுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, சொல்ல முடியாத ஒரு வைப் வந்து கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து எப்பவுமே நல்லா அந்த ஃப்ரீயாக வந்து காற்று அடிச்சுட்டே இருக்கும். சுற்றி வந்து நமக்கு எதுவுமே இல்லாததுனால. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, சாமி பாட்டு. ஸோ அதுவும் சைடில் அப்படியே மெல்லமாக கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டைமாக நல்ல ஒரு வைபாக வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரிய கோயில் வந்தது வந்து ஒரு அதிசயம். பெரிய அதிசயம் கிடையாது, ஆனால் வந்து கொஞ்சம் குட்டி அதிசயம். நடந்தது சொல்லு. நேற்று தான் வந்து சொல்லியிருந்தேன் இவங்கிட்டலாம், நான் வந்து இந்த வருஷம் பலாப்பழமே சாப்பிடல. ஏன்னு பார்த்தா கொஞ்சம் ஹீட் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், இன்னைக்கு பெரிய கோயிலில் வந்து பிரசாதமாக ஒரு அக்கா வந்து பலாப்பழம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்புறம் தேங்காய், இது வந்து நாங்கள் பிள்ளைகள் திருடி வந்தோம் தேங்காய். ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய சிவலிங்கம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வார்த்தை தான் தெரியுது. பெழுநரு மஞ்ச சத்தியமாக புரியல.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சாமி பார்த்துட்டோம், வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே பெரிய கோயில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாருங்கள், பாட்டு எப்போவுமே போயிட்டே இருக்குது, எப்போ வந்தாலும் போயிட்டே இருக்குது. அது ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி அந்த நமக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் வந்து கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு தோசை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, bye from Sita and Vivek. Ta-da!